Hi students, welcome to BIMI Max. 10th standard Max exercise 5.4 11th sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing the point of intersection of 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 1 equal to 0 to the point of intersection of 7x minus 3y equal to minus 12 and 2y equal to x plus 3. Equation of straight line. இப்போ 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 4 equal to 0. இப்போ இது ரெண்டும் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று 7x minus 3y minus 12 and 2y equal to x plus 3ன்னு இன்னொரு ரெண்டு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இது ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட்ஸ். இது இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ், இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இது. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இதுக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 3x + y + 2 = 0 அண்ட் x minus 2y minus 4 = 0. இப்போ இதில் இங்கே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஒய் டேர்மில் இது இப்படியே கேன்சல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஒய் மட்டும் இருக்குது. ஸோ இதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 × 2 2 3s are 6x ப்ளஸ் இங்கே 2y ப்ளஸ் 2 × 2 4 = 0. இது அப்படியே தான் இருக்கும். x minus 2y minus 4 = 0. இப்போது இங்கே ப்ளஸ் 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் x + x 6x + x 7x = 0. அப்போ x = 0/7 0. அப்போ xோட வேல்யூ 0. சப்ஸ்டியூட் x = 0 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ x = 0ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x + y + 2 = 0. அப்போ 3 × xக்கு பதிலாக 0 + y + 2 = 0. இப்போ y + 2 = 3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -3 சாரி 3 × 0 0. இப்போ y + 2 = 0. இப்போ y = -2. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 0xோட வேல்யூ 0, x 0 and y = -2. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் 7x minus 3y = -12 and 2y = x + 3. இப்போ இதில் இந்த y இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா x minus 2y + 3 = 0 ஆயிரும். இப்போ இதுலேயும் இங்கே x எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ x எலிமினேட் பண்ணோம்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதே தான் இருக்கும், 7x minus 3y + 12. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே x minus 2y + 3 = 0. அப்போ இதையும் 7ஆல் செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன வரும்னா x minus 2y + 3 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 7x minus 3y + 12 = இந்த -12 கொண்டு வந்துட்டோம்னா +12 = 0. இது x minus 2y + 3 = 0. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். சரி, இப்போ x தான் நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோம்னா இங்கேயும் 7 வந்துடும். இப்போ இது ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். இப்போ 7x minus 7 × 2 14y + 7 3s are 21 = 0. இப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். இந்த x கேன்சல் ஆயிரும். இங்கே 14லேருந்து 3 போச்சுன்னா 11y. ரெண்டும் ஆல்டர்னேட் சைன், வேறு சைன். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ 14ல் 3 போச்சுன்னா 11y.
இங்கே -21, இங்கே மைனஸ், இங்கேயும் வேறு சைன், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ 21 12 போச்சுன்னா 9 = 0. அப்போது 11y = 9 and y = 9/11. இப்போது இந்த y = 9/11 இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 7x - 3y + 2 = 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து yக்கு பதிலாக 9/11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 7x மைனஸ் இங்கே 3 × 9/11 + 12 = 0. இப்போ 7x மைனஸ் 3 9s are 27, மைனஸ் இருக்கனால -/11, இங்கே +12 = 0. இப்போ இந்த 11ஆல் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 11 × 7x வந்து 77x மைனஸ் 27 ப்ளஸ் இந்த 11 × இந்த 12 வந்து 132 = 0. இப்போ இது வந்து 7x மைனஸ் 27 ப்ளஸ் 132 டிவைடட் பை 11 = 0ன்னு வரும். இதையே இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் டிவைடட் பை இந்த 11 வரும். இந்த 11 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 11 × 0 0 ஆயிரும். மீதி 7x மைனஸ் 27 ப்ளஸ் 132 = 0ன்னு இருக்கும். இப்போ 77x இங்கே 132லேருந்து 27 மைனஸ் பண்ணோம்னா 105. இங்கே ரெண்டு வேறு சைன், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் ப்ளஸ் இருக்குது. 132ல் 27 போச்சுன்னா 105 = 0. இப்போ 77x = 105. இது ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும். x = -105 டிவைடட் பை 7. இதையே 7th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 7 is 7, ரிமைண்டர் 3, 35னா 5 7 is 35 டிவைடட் பை 11 7s are 77. இப்போ -15/11. இப்போ எக்ஸோட வேல்யூ -15/11. இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து -15/11 அண்ட் y வந்து 9/11. இப்போ இது வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ இது வந்து 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது வந்து y - y1 y2 - y1 = x - x1 x2 - x1. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து 0, -2ன்னு கண்டுபிடிச்சோம். இது செகண்டில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து -15, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், -15/11, 9/11. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y - y1 y2 - y1 = x - x1 x2 - x1. இப்போ இது x1 y1, இது x2 y2. இப்போ இங்கே y, இங்கே -y1 வந்து -2 இருக்குது. அப்போது -2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +2 டிவைடட் பை y2 வந்து 9/11. இங்கே y1 வந்து மைனஸ் இருக்குது, y1 வந்து -2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ +2 = அதே மாதிரி x - x1 வந்து 0 பை x2 வந்து -15/11 மைனஸ் x1 வந்து திருப்பியும் 0. அப்போ இங்கே y + 2 டிவைடட் பை இங்கே 9 + 2 பை இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2. இப்போ 9/11 + 2/11. இப்போ நம்ம y + 2 இங்கே 11 × 2 வந்து 22, 22 + 9 வந்து 31. இங்கே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ y + 2 டிவைடட் பை 11 2s are 22, 22 + 9 வந்து 31. அப்போ இங்கே 31/11 = இங்கே x - 0 வந்து x தான் வரும், டிவைடட் பை இங்கே -15/11னா அதே தான் இருக்கும், -15/11. இப்போது y + 2 இன்ட்டு இதை மேலே கொண்டு வந்தோம்னா இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சாரி, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்.
இப்போ y + 2 இன்ட்டு -15/11 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இன்ட்டு இங்கே 31/11. இப்போ இது வந்து -15 இன்ட்டு y -15y, இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே 15 இன்ட்டு 2 30 /11. முதல்ல சைனெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். /11 ஈக்குவல் டு இங்கே 31 இன்ட்டு எக்ஸ் 31x /11. இப்போ இந்த 11ம் இந்த 11ம் கேன்சல் ஆயிரும். இப்போ 31x இங்கே இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் 15y ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, அப்புறமா என்ன கேட்டிருக்குறாங்கங்கிறத வச்சு ஒரு டயக்ராம் போட்டு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.